ஹே गाइस இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீசன் 2 ஓட மூணாவது எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல வாட்டர் கேங் தான் காட்டுறாங்க. அவங்க அந்த பாக்ஸை வச்சு எப்படி அரக்கர்களை மீட்க முடியும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவு பிரஷர் போட்டாலும் அந்த பாக்ஸை கொஞ்சம் கூட அசைக்க கூட முடியல. இந்த சேம் டைம் உள்ள இருக்க வாட்டர் வெளியில வந்துட்டு ஷிண்டு கிட்ட சண்டை போடுறாரு. ஆனா ஷிண்டு கண்டென்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் விடுவிக்கிற வரைக்கும் நீங்க நான் சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்லிடுறாரு. ஆனா நான் அவங்க கையில வச்சிருக்க அந்த பேங்கு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளி புறப்படுது. அது ஸ்ட்ரைட்டா அந்த வால்ல பட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரியான ஏரியாவை காட்டுது. சோ அந்த இடத்துல தான் அந்த அரக்கரோட திறக்கிறதுக்கான கதவு இருக்குன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்போ அவங்க அந்த பாக்ஸ் எடுத்துட்டு அந்த மேப்ல காட்டின டோக்கியோன்ற நகரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அண்ட் ஜாக்கிக்கு பாத்தீங்கன்னா பிளாக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல, டோக்கியோக்கு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாட்டர் கேங் கிளம்புதுன்றாரு. இது ஆனா அங்கிள் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம், என்னால இதை தனியா சமாளிக்க முடியாது, கண்டிப்பா ஒருத்தருக்கு நான் மந்திரத்தை சொல்லி தந்து ஆகணும்ன்றாரு. உடனே ஜூலி பாத்தீங்கன்னா முன் வராங்க. பட் ஆனா அங்கிளுக்கு ஜூலிக்கு சொல்லி தரதுக்கு பாத்தீங்கன்னா என்ன இல்ல, பீமாவை சூஸ் பண்றாரு. வாட்டர் கேங்கும் நம்ம டோக்கியோக்கு வேணா போயிடலாம், பட் எங்க போயிட்டு நம்ம அந்த கதவு இருக்கிற இடத்த தேடுவோம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு விடுகதை வந்திருக்கும். ஓடும் ஆனா நடக்காது, வாய் இருந்தும் பேசாதுன்னு சொல்லிட்டு ஒரு விடுகதை இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சா அந்த இடத்துக்கு போகலாம் சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அட் சேம் டைம் ஜூலி பாத்தீங்கன்னா அங்கிள் இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக மந்திரத்தை கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு பொருளை டூப்ளிகேட் பண்ற மந்திரத்தை பாத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு ஜாடி மேல ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஜாடியும் ரெண்டா மாறிடும். ஸோ இவங்களோட மிஷின் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஜாக்கி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கியோ கிளம்பணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அங்கிளையும் கூப்பிடுவாரு. பட் அங்கிள் என்ன சொல்லுவாருன்னா, இங்க தான் நிறைய பொருட்கள் இருக்கு, இதை வச்சு நான் மந்திரத்தை ரெடி பண்ணணும், நீ அங்க போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லு, நான் மந்திரத்தை ரெடி பண்ணிட்டு கொண்டு வரேன்னு. அண்ட் ஜூலி பாத்தீங்கன்னா நானும் வரேன்னு சொல்லுவாங்க. இல்ல போறது ரொம்ப ஆபத்தான விஷயம், நீ வர வேணாம்னு சொல்லி ஜூலி கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா ஜூலி பாத்தீங்கன்னா திருந்துற மாதிரி கிடையாது. சோ அந்த டூப்ளிகேட் மந்திரத்தை தன்னோட மேலேயே போட்டுருவாங்க. இதனால அவங்க ரெண்டா மாறிடுவாங்க. சோ ஒரு ஜூலி இங்கேயும் இன்னொரு ஜூலி ஜாக்கியோடையும் போற மாதிரி தான் இவங்களோட பிளான். அண்ட் மேப் படி டோக்கியோல போய் பார்த்தா அந்த இடமே பாத்தீங்கன்னா டெக்னாலஜி படி ரொம்பவே செம்மையா இருக்கும். ஜப்பானாவே நம்மளுக்கு தெரியும், 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்ப இருக்குது வேற. சோ இங்க போயிட்டு கதவை எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. விடுகதைப்படி அங்க இருக்க ஒரு ராட்சச பொம்மையை பார்த்துட்டு அதனால ஓட முடியும் ஆனா நடக்க முடியாது, அதனால வாய் இருந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராசப்பா சொல்லுவாரு. சோ அங்க போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் பின்னாடி இருந்து ஜாக்கியும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஜாக்கி பின்னாடி இருந்து ஜூலியும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா பாத்தீங்கன்னா ஜூலியோட அந்த காப்பியும் இங்க வந்துருவாங்க. அதே நேரத்துல அங்க ஜாடிலாம் டபுள் ஆனதை பார்த்துட்டு அங்கிள் பீமா கிட்ட கேட்பாரு, இந்த டூப்ளிகேட் பண்ற மந்திரத்தை ஏன் போட்டு, அது ரொம்பவே ஆபத்துன்னுவாரு. பீமாவோ இல்ல அங்கிள் நான் எதுவுமே பண்ணல சொல்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஜாடி ட்ரிபிள் ஆயிடும். இதை பார்த்த உடனே அங்கிள் அதிர்ச்சி அடைஞ்சிருவாரு. இந்த பக்கம் பார்த்தா ஜூலியோட இன்னொரு காப்பியும் வந்துடும். இப்போ 3 ஜூலி இருக்காங்க, இவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஏதோ தப்பான மந்திரம் போட்டு டாக்டர் கேங்க அந்த பாக்ஸை வச்சுட்டு அங்க போயிட்டு ஏதாச்சும் கீ ஹோல் இருக்கா ஓபன் பண்ண முடியுமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஜாக்கி அந்த பாக்ஸ் எப்படியாச்சும் திருடணும்னு நினைப்பாரு அவங்க கிட்ட இருந்து. பாக்ஸ் எடுக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இவரு டாக்டர் கேங் கிட்ட வசமாவே மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரத்துல ஜூலி தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த பாக்ஸை வாங்கிட்டு ஓடுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஜூலி கிட்ட தான் அந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கேங் ஒவ்வொரு ஆளா துரத்திட்டு போறாங்க. ஆனா ஜூலியை பாத்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கிறதுனால அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆனா ஜாக்கிக்கு இந்த விஷயம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஜூலி தான் இருக்கான்னு நினைச்சிட்டு அவரும் பாத்தீங்கன்னா எல்லா ஜூலி கிட்டையும் தனித்தனியா பேசிட்டு இருக்காரு. ஜாக்கி அந்த பாக்ஸ் எடுத்து அவரோட ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டுட்டு பாத்தீங்கன்னா அந்த பொம்மையோட கை மேல ஏறாரு. பட் டாக்டர் கேங் அந்த கையில வந்ததுனால அந்த கை பாத்தீங்கன்னா நில குழஞ்சு கீழே உடஞ்சிருது. கீழே விழுந்த பிரஷர்ல அவர் வச்சிருந்த பாக்ஸோட மார்க் பாத்தீங்கன்னா ஜாக்கியோட வயிற்றுலயே படுது. அட் சேம் டைம் அங்கிள் ஷாப்லயே அந்த ஜாடி பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 100கணக்கான ஜாடியா பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிருக்கு. இதை பத்தி பீமா கிட்ட ஏன் பீமா இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. அங்கிள் நான் இந்த மந்திரமே போடலன்னு சொல்லிட்டு பீமாவும் சொல்லிடுறாரு. அப்பதான் அங்கிளுக்கு டவுட் வருது ஜூலி மேல. சேம் டைம் ஜாக்கி ஸ்டே பண்ணிருக்க ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஜூலியும் ஒரு 20 பேர் கிட்ட டூப்ளிகேட் ஆயிருக்காங்க. ஜாக்கி அந்த விடுகதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஓடும் ஆனா நடக்காது, வாய் இருந்து பேசாது, இதை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இவ்வளவு ஜூலி இருக்கிறத பார்த்தா ஜாக்கி அதிர்ச்சி அடைஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு ஜாக்கி வரதுக்குள்ளே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒளி வச்சிருக்காங்க ஜூலி. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா அந்த கபோர்ட் திறக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. கபோர்ட் திறந்தா மாட்டிப்போமே சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த ஜன்னல்ல நதியை பார்த்த உடனே இவருக்கான அந்த விடுகதைக்கான பதிலும் தெரியுது. ஓடும் ஆனா நடக்காது, வாய் இருந்தும் பேசாது. ஜீனியஸ் ஜூலின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜூலி ரெண்டா மாறிடுறாங்க அவங்க கண்ணு முன்னாடியே. இதை பார்த்துட்டு ஜாக்கி அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. அதே நேரத்தில் கபோர்ட்ல இருந்துட்டு பாத்தீங்கன்னா டபுள் ஆயிட்டு எல்லா ஜூலியுமே கீழே விழுந்துடுறாங்க. ஜாக்கிக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி ஓகே ஜூலி இங்க இருக்க வச்சுட்டு நம்ம போயிட்டு வரலாம் சொல்லிட்டு அந்த நதி லாஸ்டா முடிகிற இடத்துக்கு போனா மேபி அந்த கதவு இருக்கும், வாட்டர் இருக்காங்க அங்கதான் இருப்பாங்க சொல்லிட்டு ஜாக்கி இங்க கிளம்ப பாக்குறாரு. ஜாக்கி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்ன்றதுனால அவனை பின்தொடர்ந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு வாட்டர் இருக்காங்க ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்காங்க. சோ ஜாக்கி போற வழியே பாத்தீங்கன்னா இவங்களும் பின்தொடர்ந்து போயிடுறாங்க. அவங்க அந்த கதவையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த இடத்த ரீச் ஆனது உடனே பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு ஒளி ஏற்படுது. ஸ்ட்ரைட்டா அந்த கீ ஹோல பாத்தீங்கன்னா அது உண்டு பண்ணிடுது. அதை திறக்கிறதுக்கான சாவியும் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸே தான். தானாவே போயிட்டு அந்த கீ ஹோலோட இது அட்டாச்மெண்ட் ஆயிடுது. அங்க இருக்கிற ஜாக்கியும் பாத்தீங்கன்னா ஹாக்கு பிடிச்சி வச்சிடுறாரு. அந்த கீ ஹோலோட அட்டாச் ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டல் ஒன்று ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற யாருனாலுமே இதை நம்ப முடியல. ஒரு பெரிய போர்ட்டல் உண்டாகுது. அது வழியா பாத்தீங்கன்னா ஒரு அரக்கரும் வெளியே வராங்க. ராட்சத உருவம் கொண்ட ஒரு அரக்கல் வெளியே வந்ததை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஷிண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இவங்க தான் மலையின் அரக்கி, இவங்க என்னோட அக்கா மாதிரின்னு சொல்றாங்க. அந்த அரக்கி ரொம்ப பசியில இருக்கும் போல, எனக்காக சாப்பிட என்ன வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இதோ இந்த ஜாக்கி சானை தின்னு உங்களோட பசியை தீர்த்துக்கங்க சொல்லிட்டு ஷிண்டு சொல்லிடுது. சோ ஜாக்கி பாத்தீங்கன்னா துரத்திட்டே வருது. அவங்களும் ஓடிட்டே இருக்கு. கணத்துல விழுந்து தப்பிக்கலாம் ஜாக்கி நினைப்பாரு. ஆனா அந்த அரக்கி பாத்தீங்கன்னா அசால்ட்டாவே பிடிச்சிருது ஜாக்கியை. சாப்பிடலாம் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஜூலி அங்க வந்துடுறாங்க. ஆனா ஒரு ஜூலி கிடையாது, ஒரு பெரிய
பெரிய படையே திரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியம் அடைகிறாங்க. ஜாக்கி கீழே விட்டுட்டு அந்த ஜூலி அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மலை இறக்கி போகுது. பட் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண அந்த மலை இறக்கியே கீழே விழுந்துருது. அந்த அறக்கி கீழே விழுந்து மட்டை ஆகிறப்ப நம்ம அங்கிள் பீமாவும் கரெக்டா வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. ஆயிரக்கணக்கான ஜூலி அந்த மலையின் இறக்கிய பாத்தீங்கன்னா கீழே பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே டைட்டா. எப்படியாச்சும் மந்திரம் போட்டு இந்த அறக்கிய மறுபடியும் கதவுக்குள்ளே அழுத்தணும்னு சொல்லிட்டு டார்கன் கேங்கையும் ஜூலி விடல. எல்லாருமே பாத்தீங்கன்னா அமுக்கி பிடிச்சி வச்சிருக்கு, யாருமே ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. அங்கிளும் மந்திரம் போடுறதுக்கு ஒரு மத்தளம் கேட்கிறாரு. பீமா பாத்தீங்கன்னா அந்த மத்தளம் எடுத்துட்டு வரலன்னு சொன்னோன்னே அங்கிள் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்பதான் அந்த மலை நறுக்கி நாசம் பண்ண ஒரு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தளம் கீழே கிடக்கும். அதை போயிட்டு ஜாக்கி எடுத்துட்டு வந்துடுறாரு. உடனே அங்கிளும் பாத்தீங்கன்னா மந்திரம் போட்டுறாரு. சோ அந்த மத்தளத்தை 3 தடவை அடிச்சு அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுன்றாரு. ஜாக்கியும் 2 தடவை அடிச்சிடறாரு. 3ஆவது தடவை அடிக்கிறப்ப வாட்டர் வந்து பிடிச்சிடுறான். அவன் கிட்ட சண்டை போட்டு அவனை தள்ளி விடுறப்ப அவனோட தலையை ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த மத்தளத்துல 3ஆவது அடிச்சிடுது. இதனால மறுபடியும் அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுது. மலை இறக்கியும் பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே வெற்றிகரமா மலைகளையும் இறக்கியான அந்த ஃபர்ஸ்ட் அறக்கிற பாத்தீங்கன்னா இவங்க எப்படி அடைச்சிடுறாங்க மறுபடியும். இந்த கேப்ல வாட்டர் கேங் அந்த பாக்ஸ் எடுத்து தப்பிச்சிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஜாக்கி அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. வாட்டர் கேங் மறுபடியும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. ஆனா அங்கிள் என்ன சொல்றான், இதை விட உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா ஜூலி இவ்வளவு டூப்ளிகேட் ஆயிருக்காங்களா அதை பத்தியா மீன் பண்றாரு. சோ இதுக்காக வேற மந்திரத்தை ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா பீமாவோ ஸ்மார்ட்டா நான் ஃபிளைட்ல வரப்ப இதுக்கான மந்திரத்தை படிச்சிட்டேன், அவங்க என்ன மந்திரம் யூஸ் பண்ணாங்களோ அதை ரிவர்ஸ்ல சொன்னாவே போதும், ஆனா அதை ஒரிஜினல் ஜூலி மேல பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அதன்படி அவ்வளவு ஜூலியில ஒரிஜினல் ஜூலியும் நம்ம ஜாக்கி அழகாவே கண்டுபிடிச்சிடறாரு. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். ஸ்டே டியூன்.